ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் யுவர் அருள். சரி, வாங்க வீடியோக்குள்ள போவோம். என்னடா நம்ம மல்லி தேம்பி அழுறாங்க. என்னங்க பண்ணுறது? அவங்க அழுறதை பற்றி எனக்கும் அழுகாச்சு அழ வருது. ஆனால் அழக்கூடாது, ஆம்பளை பசங்க அழக்கூடாதுன்னு ஏன் பொண்டாட்டி எடுக்க சொல்லியிருக்கா. ஸோ நான் அழமாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அழுறது ரொம்ப தப்புங்க. என் தம்பி பின்னாடி என்ன சொல்கிறான்னா ஏன் பொண்டாட்டி எனக்கு சொல்லலை அப்படின்னு சொல்கிறான். சரி, அது அவன் பிரச்சனைங்க. ஏன் முன்னாடி எனக்கு சொல்லியிருக்கா. ஸோ நான் இந்த தப்பை பண்ண மாட்டேன், அழமாட்டேன். சரி, வாங்க நான் வீடியோவில் போவோம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி அடி வாங்குறத, கஷ்டப்படுறது எல்லாத்தையும் பார்த்து மல்லி தேம்பி அழுறாங்க. அவங்க அழுறதை பார்த்தா எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குங்க. எத்தனை நாளைக்கு தான் அப்படி அழுதுகிட்டே இருப்பாங்க? இப்படி அழுறதுக்கு பேசாமல் நம்ம விஜய்கிட்ட வந்து சொல்லி விஜயை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வெண்பாவுக்கு அம்மாவாக அந்த வீட்டுக்கு போயிடலாங்க. எதுக்கு சும்மா தேவையில்லாமல் அவங்க அண்ணாக்காக ஒரு வேஷம், வெண்பாவுக்காக ஒரு வேஷம், அவங்களுக்காக ஒரு வேஷம், மொத்தம் மல்லியே ஒரு வேஷங்க. வேஷத்துக்குள்ளே வேஷம் போட்டால் அந்த வேஷத்தை என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்கள். வாழ்க்கையில் வேஷம் போடலாம், தப்பு இல்லை. வேஷத்துக்கு வேஷம் போட்டு, வேஷத்துக்கோ வேஷம் போட்டு, வாழ்க்கை ஃபுல்லாக வேஷம் போட்டு, இப்படி வேஷத்துலேயே வேஷமாக இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள். அவங்க வாழ்க்கையை நினச்சா எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் என்ன சொல்லுவேன்னு உங்களுக்கு புரியுது தானே? புரிஞ்ச கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி தான் போயிட்டுருக்கேன். தம்பி புரியலன்னு சொல்லிட்டு அவனை விடுங்க. ஏன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா என் வீடியோஸ் பார்க்குற எல்லாருமே மேக்ஸிமம் புத்திசாலியாக தான் இருப்பீங்க, என்ன தவிர. அதனால் அவன் சிரிக்கிறான். சரி விடுங்க, நம்ம வாங்க வீடியோக்குள்ள போவோம். இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன். இன்னொரு பக்கம் நம்ம வெண்பா எப்படியாவது மல்லியம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும், ரஞ்சிதா சித்தியை அடித்து துரத்தணும், கழுத்தை பிடிச்சி தரத்தானு இழுத்துடணும்னு சொல்லிட்டு எப்படியோலாம் நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம ஒன்று நினச்சா எல்லாமே நடந்துடாதுங்க. ஆண்டவன் ஒன்று நினைப்பாங்க. அவர் என்ன நினைக்கிறாரோ அவரோ அவங்களோ, மொத்தத்தில் ஆண்டவர் மேலே யார் இருக்காங்களோ அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நடக்கும். பட் நம்ம இப்போ மேலே பார்த்தா என்ன இருக்குன்னு பார்த்தீங்களா, நட்சத்திரம் நிலா எதுவுமே இல்லைங்க. ஏன்னா இன்றைக்கி நைட்டு ஷார்ப்பாக 9:10 மழை வரதா சொல்லியிருக்காங்க வானிலை அறிக்கையில். எங்கள் ஊரில் 9:30 தான் ஸ்டார்ட் ஆகுதுங்க. இதே எங்கள் தாலுக்கா நட்ரமல்லி அங்கே வந்து 9:10 ஸ்டார்ட் ஆகுது. எங்கள் ஊரில் 9:30 போட்டிருக்காங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியலைங்க. சரி, ஓகே, மழை வந்தால் ஓரளவுக்கு சேஃபாக இருங்க. யார் யாருக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ், வேறு என்னென்ன தேவையோ எல்லா தேவையான, உங்களுக்கு தேவையான என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் காசு இருக்கிறவங்க வாங்கி வச்சுக்கோங்க. காசு இல்லாதவங்க பார்த்து ஏதாவது பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க என்னால் சொல்ல முடியும். ஏன்னா கொடுக்குற அளவுக்கு நான் பெரிய ஆளும் இல்லை, மற்றவங்ககிட்ட வாங்குகிற அளவுக்கு ஏழையும் இல்லை. ஆவரேஜ் மிடில் கிளாஸ். ஸோ பிரச்சனை இல்லைங்க. ஏதோ தினம் ஏதோ ஒரு வேலைக்கு போனோமா சம்பாதிச்சோமா அப்படின்னு போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நடக்குது. நீ எதடா சொல்ல வரதுன்னு கேட்குறீங்க. ஆமாங்க, நம்ம விஜய் மனசு மாதிரி மல்லி ஏற்று பெற மாட்டாரா? இதுக்கப்புறம் அரவிந்தோட நிலைமை இந்த மாதிரி எக்கச்சக்கமான டென்ஷன், கன்ஃபியூஷன் எனக்கே இருக்குங்க. இப்படி எனக்கே இருக்கும்போது வியூஸ் ஆனால் உங்களுக்கு இன்னும் அதிகமாக இருக்கும். உங்களோட ஆர்வம் எல்லாமே எனக்கு புரியுதுங்க. இன்னொரு முக்கியமான விஷயங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி எபிசோடில் புதுசாக ஒரு அப்டேட் வரப்போகுது. என்னென்னு கேட்குறீங்களா? அது என்னன்றது சஸ்பென்ஸ். ஏன்னா எனக்கே சஸ்பென்ஸாக தான் வச்சுருக்காங்க. இதை சொல்ல மட்டும் சொன்னாங்க, நான் சொல்லிட்டேன். அது என்ன அப்டேட், என்ன ஏதுன்னு யாருக்காவது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த அப்டேட் என்னென்னு எனக்கே தெரியாது. ஸோ எனக்கு தெரியாத ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அதை தெரிஞ்சுக்கிட்டதுனால எனக்கு சந்தோஷம் தான். ஸோ யாருக்கான தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். டாடா, see you, bye bye.